26 வாடி ஊற்றிருக்கேன். 27 வாடி இந்த வருஷம். எங்கள் மாடு விளையாடாமல் போனதே இல்லை. வாடியில் நல்லா ரவுண்டு, நல்லா அடிச்சு வீரர்களுக்கு சவாலான மாடாக இன்னைக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கைட்டி போடணும் மாடு, நல்லா சின்ன கண்டுலேருந்து வளர்க்குறேன். போன வருஷம் ஜெயிச்சு கொடுத்த தங்க காசுல தான் நான் தாலியில் காசாக செஞ்சு போட்டிருக்கேன். மாட்டை பிடிச்சா ஆட்டுக்குட்டி 2 பவுன் செயின் 26 வாடி ஊற்றிருக்கேன். 27 வாடி இந்த வருஷம். எங்கேயும் பிடிப்பட்டது இல்லாமல் மாடு சைக்கிள், கட்டில், பீரோ எல்லாமே தங்க காசு, வெள்ளி காசு. விஜயபாஸ்கர் அவரு காசு போட்டு கொடுத்துருக்காரு நிறையா. நம்பிக்கை தான், அதெல்லாம் பயங்கரமாக வரும். மாடு எங்கேயும் கை சேர்த்தது கிடையாது, யாருமே பிடிச்சது கிடையாது மாடு. அது வரும் அவுக்கு அண்ணன் பேருக்கு தான் அவுப்பு. SMK சகுனி கார்த்திக் மந்திரி மாடு அண்ணன் பேருக்கு தான் அவுப்போம். வட்டம் சகுனி கார்த்திக் மந்திரி மாடு, சகுனி கார்த்திக் மந்திரி மாடு வட்டம் அவுப்போம். நீச்சல், நடைக்கு பிடிப்போம், கள்ளமிட்டாய் பவரானது ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடியே தேத்திடுவோம். எல்லா வாடிக்கும் 50 வாடி 60 வாடி கவரேஜ் பண்ணியாச்சு. ஒரு 4 வருஷமாக நாங்கள் வளர்க்குறோம். 4 வருஷத்தில் நல்ல நேமும் எடுத்து கொடுத்துருக்கு. சென்றடம்லாம் நல்ல வெற்றியை எங்களுக்கு தேடி கொடுத்துருக்கு. இது வந்து பாப்பநாயக்கம்பட்டியில் செகண்ட் பிரைஸ் எடுத்திருக்கு. ஃப்ரிட்ஜு ஒரே சலிக்கட்டில் 4 பெரிய பிரைஸ் வாங்கியிருக்கு. சைக்கிள், ஃப்ரிட்ஜு, இன்னொரு பீரோ, பெரிய குத்துவலக்கு, இதெல்லாம் ஒரே ஜல்லிக்கட்டில் வாங்கினதுனால அதில் 2வது பரிசாக போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக விளையாடும். எங்கள் மாடு விளையாடாமல் போனதே இல்லை. வாடியில் நல்லா ரவுண்டு, நல்லா அடிச்சு வீரர்களுக்கு சவாலான மாடாக இன்னைக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வணக்கம், நான் மதுரை மாவட்டத்திலேருந்து வரேன். என் பேர் வந்து அக்ஷயா. நான் அலங்காநல்லூருக்கு மாடு கொண்டுட்டு வந்திருக்கேன். கருடன் கருடன் இதில் இவனுக்கு வந்து இதுதான் முதல் வாடி. அதுக்கு என்னன்னு பார்க்கலாம். எல்லாரும் என்னென்ன கொடுக்குறாங்களோ, நடைப்பயிற்சி, நீச்சல் பயிற்சி, அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்கோம். ஒவ்வொருத்தவங்க படிச்சிருக்கவங்க வந்து ஒவ்வொரு இதில் சாதிச்சு வந்துட்டாங்க. எங்களுக்கு படிப்பறிவு இல்லை. இதுதான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு வீர விளையாட்டை நம்ம இந்த மதுரை மண்ணில் பிறந்துட்டு ஒரு வீர விளையாட்டு பசங்க தான் மாடு கொண்டு வரணுமா, அது மாதிரி பொண்ணுங்க கொண்டு வராங்க. திருநங்கைகளும் எங்களுக்கு இதில் ஒரு ஆர்வம், அதனால கொண்டு வருவோம். நான் சென்னையிலேருந்து வரேண்ணே. சென்னையிலேருந்து வரோம். சென்னை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு. காளை பேர் வந்து முனி காளை. நல்லா கைட்டி போடணும் மாடு, நல்லா சின்ன கண்டுலேருந்து வளர்க்குறேன். மொத்தம் 4 மாடு எடுத்துன்னு வந்தோம். பின்னாடி வந்துன்னுக்குறாங்க. செலவெல்லாம் நாங்கள் அவ்வளோ பார்க்கறது கிடையாதுண்ணா. நம்ம பேருக்கோசம் தானே, சென்னையிலேருந்து வரோம்ல, அந்த பேருக்கோசம் தானே. செலவு ஆகிறதெல்லாம் பார்க்க மாட்டோம். நாங்கள் இது வரையும் 10 வருஷம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சும்மா நாங்கள் போகிற செலவுக்குலாம் அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவே மாட்டோம். வரோமா, ஜாலியாக அவுத்தோம், அவ்வளோதான். நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியிலேருந்து வந்திருக்கோம். எங்கள் மாட்டு பேர் வெற்றி. நாங்கள் ஒரு 10 வருஷமாக மாடு வந்து அடைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆன்லைன் பதிவு போட்டது ரொம்பவும் சீரும் சிறப்பும் நல்ல முறையிலேயே இருக்குது. கண்டிப்பாக வெற்றி பெறும். சுத்து மாடு அருமையாக பண்ணும். இதே ஊரில் 3 திருப்பா அடிச்சிருக்கோம். காளை பெயர் வந்து குரு. காளை பெயர் குரு. என்ன பண்றது, கொண்டு வரோம். ஆமா, எங்களை மாதிரி இன்னும் நான் இருக்கேன். எங்களுக்கு பின்னாடி வர திருநங்கைகள் அவங்கவுங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அந்தந்த இதில் வந்து முன்னேறினா நல்லது தான். எங்களுக்கு இந்த வட்டம் வந்து நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்தோம். எங்கள் மனுவை ஏற்றுக்கிட்டு, கோரிக்கை ஏற்றுக்கிட்டு, அமைச்சர் மூர்த்தியும் கலெக்டர் பிரவீன்குமாரும் எங்களுக்கு வந்து டோக்கன் கொடுத்தாங்க. அதே மாதிரி தமிழக அரசு வருஷம் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி டோக்கனுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். என் பேர் சத்யபிரியானா. நாங்கள் கொராங்குளத்துலேருந்து வரோம். இது உள்ளூர் மாடு. நாங்கள் 50 வருஷமாக மாடு வளர்க்குறோம். இது வந்து 6வது வாடியில் நாங்கள் அவுக்குறோம். வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு தங்க காசு தான் வென்று கொடுத்துருக்கு. என்னோட தம்பி மாதிரி நான் பார்த்துக்கிறேன் இவனை. எங்களுக்கு வருஷம் ஃபுல்லாமே ஜெயிச்சு கொடுக்குது. போன வருஷம் ஜெயிச்சு கொடுத்த தங்க காசில் தான் நான் தாலியில் காசாக செஞ்சு போட்டிருக்கேன். பிள்ளையெல்லாம் நான் ஆமாம்.
என் வீட்டில் 50 வருஷமா மாடு சாமி மாடை வளர்க்குறோம். இது 6வது வாடியில் அவுக்குறோம். வருஷம் ஃபுல்லாக எங்களுக்கு தங்க காசு தான் வென்று கொடுக்குது. ஆனால் என்னோட தம்பியாக நான் வீட்டில் வளர்க்குறேன். பிள்ளைகளும் போவாங்க பக்கத்தில், எதுவுமே செய்யாது. வீட்டில் சாதுவாக இருக்கும். வாடிக்கு வந்தால் அது சேட்டையை காமிக்க ஆரம்பிச்சிடும். ஆமாம், ரொம்ப சந்தோஷம். அது ஒரு கௌரவம்ல, பெருமை. எல்லா வருஷமும் தங்க காசு. போன வருஷம் தங்க காசு, ஒரு சைக்கிள், ஒரு பெட்டு வாங்குச்சு. சரி கூப்பிடுறாங்க. நாங்க ஒரு காலை தான் வளர்க்குறோம். சாமி மாடு வீட்டுல பல வருஷமா வளர்க்குறோம். ஆமா, எல்லா வாடிக்குமே அவுப்பு. எல்லாமே பாக்குறேன். நான் போஸ்ட் ஆபீஸ்லயே வேலை பாக்குறேன். நான் போஸ்ட் ஆபீஸ்ல போஸ்ட் ரூமா வேலை பாக்குறேன். இன்னைக்கு லீவு தான் போட்டிருக்கு வந்திருக்கேன். பாத்துருவோண்ணா, பாத்துருவோம். இல்ல, எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அவனும் ஒரு பிள்ளை மாதிரி நாங்க வளர்க்குறோம்.